ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 66. மீரா தனக்கு தெரிந்து இதுவரை அபிமன்யு இப்படி மனம் விட்டு சிரித்து அவர் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு இறுக்கத்துடன் பரபரப்பாகவும் சிடுசிடுப்பாகவுமே பார்த்து பழகியவருக்கு இந்த அபிமன்யு புதியவன். இமைக்க மறந்து தன் மகனின் சிரித்த முகத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். ஏன், மற்றவர்களும் கூட அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாழினிக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. அவ்வப்பொழுது மெல்லிய சிரிப்புடன் அபிமன்யுவை பார்த்திருக்கிறாள். ஆனால் இப்படி வாய் விட்டு சிரித்து பார்ப்பது இதுவே முதல் முறை என்றாலும் அதை கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை. அபிமன்யு தன்னைத்தானே கிண்டல் செய்து சிரிக்கிறான். அந்த கோபத்தில் இதை கவனிக்க தவறிவிட்டாள். அபிமன்யுவின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அறையில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி வெளியே வந்து பார்க்க அவருக்குமே இது பெரிய ஆச்சரியம்தான். கிருஷ்ணமூர்த்தி மனதிற்குள், அபிமன்யு இப்படி சிரிக்க மாட்டானே, என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே, இந்த அளவுக்கு சிரிக்கிறான். அறையுனுள் ஷைலஜா விசாலாட்சியிடம், மாம், அபி சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குதில்ல, வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். இவ்வளவு சத்தமா அபி சிரிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்று ஆவலாக எழுந்து வெளியே ஓட எத்தனைத்தவளின் கையை பிடித்து தடுத்த விசாலாட்சி, அவன் சிரிச்சா உனக்கு என்ன, சிரிக்கலன்னா உனக்கு என்ன, நீ ஆரியனை மட்டும் பார்த்தா போதும், அபியை இல்லை. உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் ஷைலு, திரும்ப திரும்ப நீ தேவையில்லாமல் இந்த அபி பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரியனை மட்டும் பாரு. ஷைலஜா, மாம் ப்ளீஸ், நீங்கள் சொன்னீங்களேன்னு அந்த ஆரியன் பின்னாடி போய் நான் பல முறை அவமானப்பட்டுட்டேன். அவன் என்னை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறாம்மா. அபி கூட இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. அபி எப்போவாவது தான் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவான். மற்ற நேரத்தில் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். பட் ஆரியன் அப்படி கிடையாது. நான் எப்போ அவன்கிட்ட போனாலும் என்னை இன்சல்ட் பண்ணுறாம்மா. யார் இருக்காங்க இல்லைன்னு பார்க்க மாட்டேங்கிறான். எல்லார் முன்னாடியும் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். எனக்கு அவனை பிடிக்கலம்மா. விசாலாட்சி, அடித்து பல்ல கழட்டிடுவேன் ஷைலு. இன்னொரு தடவை நீ இப்படி பேசுன, உன் மேலே நல்ல இம்ப்ரெஷன் வர மாதிரி நீ தான் நடந்துக்கணும். இப்படி மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டாத. ஷைலஜா சோர்வாக கட்டிலில் சென்று அமர்ந்தவள், இது எதுவுமே வேண்டாம். ஏன் நீங்கள் உங்கள் அண்ணன் பசங்களை தான் நான் கட்டணும்னு அடம் பிடிக்கிறீங்க? விசாலாட்சி, லூசு மாதிரி பேசாத ஷைலு. சுற்றி பாரு இந்த ரூமை. கெஸ்ட் ரூமே எப்படி ரிச்சாக இருக்குன்னு பாரு. உங்கள் அப்பாவை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர். ஆனால் எங்களுடைய வசதியை காப்பாற்றுற அளவுக்கு அவருக்கு திறமை இல்லை. எல்லாத்தையும் செலவு பண்ணி ஆடம்பரமான வாழ்க்கையில் அழிச்சிட்டார். இப்போ இருக்க கொஞ்ச நஞ்ச வசதியை வச்சுக்கிட்டு உனக்கு இந்த மாதிரி நல்ல வசதியான இடத்துல மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? என் அண்ணன் பசங்களை நீ கட்டினா சொந்தத்தில் கட்டின மாதிரியும் இருக்கும், நல்ல வசதியான மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஷைலஜா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கும் புரியுது மாம். அதுக்காக தான் நீங்கள் சொல்கிறபடி எல்லாம் கேட்டு நானும் நடந்துக்கிறேன். முதலில் அபியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. நானும் அவனை விரும்பினேன். ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ ஆரியனை லவ் பண்ண சொல்கிறீங்க. சரின்னு நானும் ஆரியன் பின்னாடி தான் போனேன். ஆனால் அவனும் என்னை இக்னோர் பண்ணுறான் மாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாம். நான் அந்தளவுக்கு வருத்தில்லாத ஆளா? யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. இந்த ஃபேமிலியே வேண்டாம்னு தோணுது மாம். ஆம், ஆரம்பத்தில் பணத்திற்காக தன் தாயின் சொல் பேச்சை கேட்டு அபியை விரும்பிய ஷைலஜா அவனுக்கு திருமணம் முடிந்ததும் தன் தாயின் அறிவுரைப்படி ஆரியனை விரும்பத் தொடங்கினாள். ஆனால் அவனுமே இவளை கண்டு கொள்ளாமல் நிராகரிக்கவும் இவளுக்குள் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. இப்பொழுது ஷைலஜாவின் மனதிற்குள் யாருமே இல்லை. அபியும் கிடையாது, ஆரியனும் கிடையாது. தன் தாய்க்காக ஆரியனின் பின்னால் சுற்றுகிறாளே தவிர அவளின் மனதிற்குள் ஆரியனும் கிடையாது. அபி மேல் முன்பிருந்த கொஞ்ச நஞ்ச காதலும் அவனின் திருமணத்திற்கு பிறகு முற்றிலுமாக போய்விட்டது. இருந்தும் யாழினி அபியை விட்டு சென்று விட்டால் அபியையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்ற காரணமும் அவளின் தாய்தான். ஏனெனில் அபியை விட ஆரியன் பொது இடங்களில் ஷைலஜாவை அவமானப்படுத்துவதால் அவளுக்கு ஆரியனிற்கு அபியே மேல் என்று தோன்றிவிட்டது. தன் தாய்க்கு யாரேனும் ஒரு அண்ணன் மகனை கட்ட வேண்டும், அவ்வளவுதானே. அது அபியாக இருந்தால் என்ன, ஆரியனாய் இருந்தால் என்ன? ஆரியனுக்கு அபியே மேல். திட்டுவானே தவிர அனைவரின் முன்பும் அசிங்கப்படுத்த மாட்டான். எனவே யாழினி சென்றால் அபியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று யாழினியிடம் அப்படி கேட்டாலே தவிர அவளின் மனதிற்குள் அபியின் மீதும் எந்த ஒரு காதல் உணர்வும் கிடையாது. தன் மகளின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவளை கஷ்டப்படுத்துகிறோம் என்று உணராமலே செய்து கொண்டிருக்கிறார் விசாலாட்சி. அவருக்கு தேவை வசதியான வாழ்க்கை. அதை தன் அண்ணன் மகன்கள் மூலமாக அடைய விரும்பியே இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார். தான் இவ்வளவு தூரம் கூறியும் தன் தாய் தன் மனதை புரிந்து கொள்ளாமல் அவரின் சுயநலத்திலேயே இருக்கிறாரே என்பதை எண்ணி ஷைலஜாவின் மனம் நொந்து போனது. எதுவும் கூறாமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். வெளியே வந்தவளின் கண்ணில் பட்டது
அபிமன்யு யாழினியை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் காட்சிதான். யாழினியை பார்த்த ஷைலஜாவிற்குமே சிரிப்பு எழ யாழினியிடம் வாட் இஸ் திஸ் யாழினி என்றாள் சிரிப்பினோடு. யாழினி, மானம் போகுதே, சாமி கும்பிட்டது ஒரு குத்தமா, இப்படி குடும்பமா பார்த்து சிரிக்கிறாங்க என்று எண்ணியபடி கிஹி ஒண்ணுமில்ல சும்மாதான் என்று சமாளித்தாள். கிருஷ்ணமூர்த்தி, நல்லா பாரு அபி, இப்போ நீ இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் வெளியில் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இப்படி எல்லாம் இவ பிஹேவ் பண்ணா உன்னை எப்படி வெளியில் மதிப்பாங்க என்று கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் யாழினியை பற்றி தவறாக பேசினார். அபிமன்யு, தாத்தா, இப்போ இவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க இவளை ப்ளேம் பண்றீங்க? மீரா, அப்பா, அவ ஒன்றும் தப்பான விஷயம் எதுவும் பண்ணலையே. கிருஷ்ணமூர்த்தி, எல்லாரும் இவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. ஒரு நாள் எல்லாரும் அவமானப்பட்டு நிப்பீங்க இவளால. அப்போ தெரியும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு என்று கோபமாக கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். யாழினிக்கு முகம் வாடிவிட்டது. வள்ளியம்மை பாட்டி யாழினியிடம், அவர் கிடக்கிறார் விடுமா, உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல, வயசாகிடுச்சுல்ல, அதான் இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கார். ஆரியன், நீங்க ரொம்ப சின்ன வயசா பாட்டி என்று கிண்டல் செய்ய வள்ளியம்மை, ஏண்டா எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிடுச்சு என்று இருவரும் மாற்றி மாற்றி வளவளத்து கொண்டிருந்தனர். யாழினி மீராவிடம், நான் ரூமுக்கு போறேன் அத்தை என்று கூறிவிட்டு அறைக்கு சென்று விட்டாள். அபிமன்யு அறைக்கு வரும்பொழுது யாழினி சோகமே உருவமாக தன் முகத்தை கழுவி விட்டு சோபாவில் அமர்ந்திருந்தாள். அறைக்குள் நுழைந்தவன் சற்று இலகுவான உடைக்கு மாறி தன்னை சுத்தம் செய்துவிட்டு யாழினியின் அருகில் வந்து அமர்ந்தான். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி டல்லா இருக்க? யாழினி, ஒண்ணுமில்ல. அபிமன்யு, தாத்தா பேசுனதை நினைச்சு கவலைப்படுறியா? அதற்கு யாழினி எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருக்க, அபிமன்யு, அவருக்கு உங்க ஃபேமிலியை பிடிக்காது, அதனால் உன்கிட்டையும் அதே மாதிரி நடந்துக்கிறார். போக போக உன்னுடைய கேரக்டரை புரிஞ்சு பாரு, அவரும் மாறுவாரு. நீ ஏன் கவலைப்படுற? யாழினி, அதுக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி என்னால் உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னா? அபிமன்யு புரியாத பார்வை பார்த்தபடி, என்ன சொல்ற நீ? உன்னால் எனக்கு என்ன அவமானமாக போகுது? யாழினி தலை குனிந்தவாறு மெதுவான குரலில், எனக்கு ரொம்பலாம் படிப்பு வராது, பாஸ் பண்ணுறதே கஷ்டம். இப்போ காலேஜில் வேற சேர்த்து விட்டுட்டீங்க. அங்கே போய் நான் சரியாக படிக்காமல் ஃபெயில் ஆயிட்டா அப்புறம் உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி என்னால் உங்கள் எல்லாருக்கும் அவமானம் ஆயிடாதா? அபிமன்யு யாழினியின் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவன், நான் இருக்க வரைக்கும் நீ எதுலையும் ஃபெயில் ஆகி விட மாட்டேன். உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், போதுமா? யாழினி, நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் நான் நல்லா படிக்கணும்ல, எனக்கு படிப்பில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அபிமன்யு, இங்கே பாரு யாழினி, முதலில் உன்னோட தாட்ஸை மாற்று. பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு வீட்டோட இருக்கணும்னு உன் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு. அதனால தான் உனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. படிப்பை நீ ஒரு விஷயமாகவே நினைக்க கூட மாட்டேங்கிற. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பொண்ணுங்களுக்கும் வெளியுலகம் தெரியணும். படிப்பறிவு கண்டிப்பாக வேணும். ஒரு குடும்பத்தையே மேனேஜ் பண்ணுற பொண்ணுக்கு படிப்பறிவு ரொம்ப முக்கியம் யாழினி. படிக்கிறது வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் கிடையாது, உன்னோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் தான். அதனால் கண்டதையும் யோசிக்காத. உனக்கு படிப்பில் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்னை கேளு, நான் உனக்கு பண்ணுறேன். என் தாத்தா சொல்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்குற, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டியா? யாழினியின் தலை தானாக சரி என்று ஆடியது. அபிமன்யு, குட். கண்டதை யோசித்து மனசு போட்டு குழப்பிக்காமல் ஃப்ரீயாக விடு. காலேஜ் டேஸ் நம்மளுடைய லைஃப்லையே ரொம்ப மெமரபிள் டேஸாக மாறும். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. நீ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவ பாரு. யாழினி, அப்போ உங்களுக்கும் உங்கள் காலேஜ் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கா? அபிமன்யு, நிறைய நடந்திருக்கு என்ற உடனே அபிமன்யுவின் முகம் ஒரு நிமிடம் கடுமையாக மாற, யாழினி, என்னாச்சு? அபிமன்யு பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவன், ஒன்றுமில்ல, காலேஜ் லைஃப் பற்றி கேட்டல்ல, எனக்கு காலேஜில் நிறைய பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. யாழினி கலகலவென சிரித்தவள், சும்மா விளையாடாதீங்க, உங்களுக்கு போய் யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? அபிமன்யு, ஏன் ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு நான் வர்த்து இல்லைன்னு நினைக்கிறியா? யாழினி அபிமன்யுவை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை பார்த்தவள், என் கண்ணுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை, ஆனால் மற்றவங்க எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் எனக்கு புரியலை. காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுவீங்களா? அபிமன்யு, அப்படியெல்லாம் இல்லையே, இப்போ இருக்க மாதிரி தான் இருப்பேன். யாழினி, இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சிரித்து பேசுகிற பசங்களை விட சிடுமூஞ்சு மாதிரி இருக்கிறவங்கள தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. இல்லைனா உங்களை எல்லாரும் ஏன் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க என்று கூறி நகைத்தாள். அபிமன்யு, அப்படியா, அப்போ உனக்கும் என்னை பிடிச்சிருக்கா என்றான் கேள்வியாக. யாழினி, நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, சிடுமுஞ்சியாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடுவேன். அபிமன்யு
தன்னை அறியாமலே யாழினியிடம் தன் இயல்பை மாற்றிக்கொண்டான். யாழினியிடம் மட்டுமல்ல, மற்றவர்களிடமும் அவ்வப்பொழுது சிரித்த முகமாக பேசத் தொடங்கினான். அனைவருக்குமே ஆச்சரியம்தான். இது நம் அபிதானா என்று. அன்று காலை ஷைலஜா வழக்கம் போல் தன் தாயின் பேச்சை கேட்டு ஆரியனிடம், மாமா, என்னை கொஞ்சம் மாலில் ட்ராப் பண்ணுறீங்களா? ஆரியன், மாமாவா? யாரு? நான் உனக்கு மாமாவா? நீ எப்பையும் போல பேரை சொல்லி கூப்பிடு. இந்த மாமா எல்லாம் வேண்டாம் என்று முகத்தில் அடித்தது போல் கூறிவிட ஷைலஜாவிற்கு அவமானமாகி போனது. ஆரியன், உனக்கு எங்கேயாவது போகணும்னா ஆட்டோவில் போ, இல்லைனா டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு காரில் போ. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத என்று விட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். ஷைலஜாவிற்கு தன் கையால் ஆகாத தனத்தால் அழுகை பீறிட்டு கிளம்பியது. தன் தாயினால் மற்றவர்களின் முன்பு இப்படி அவமானப்பட்டு நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமே. என்ன சொன்னாலும் அவர் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்ற விரக்தியில் ஏதேதோ யோசித்தபடியே அருகில் இருந்த பூங்காவிற்கு நடந்தே சென்று விட்டாள். அப்பொழுது எதிரே வாக்கிங் போவதற்காக வந்து கொண்டிருந்த கிஷோரின் மீது தெரியாமல் ஷைலஜா எடுத்துவிட சாரி என்று கூறிவிட்டு நகர்ந்தாள். கிஷோர், ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஷைலஜா யார் என்று புரியாமல் பார்க்க, கிஷோர், என்ன, என்னை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதற்கு இல்லை என்னும் விதமாக தலையசைத்தாள் ஷைலஜா. உங்கள் கசின் அபிமன்யுவோட பிஏ தான் நான். அதற்கு ஷைலஜாவிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, ஓ ஓகே என்று விட்டு அருகில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டாள். கிஷோரும் அவள் அருகில் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தவன், என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? கிஷோரின் கேள்வி அழுகையை கொடுக்க, கிஷோர், சாரி, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷைலஜா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை செய்ய சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்றாள் கலங்கிய கண்களுடன். கிஷோர், யாரு? ஷைலஜா எதுவும் கூறாமல் அமைதி காத்தாள். கிஷோர், சரி, உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். சற்று நேர அமைதிக்கு பின், நான் அழகாக தானே இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் என்னை ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? கிஷோர், யார் சொன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காதுன்னு? உங்களையும் பிடிச்ச ஒருத்தர் இருக்கார். ஷைலஜா டக்கென்று நிமிர்ந்து கிஷோரை பார்க்க, கிஷோர், ஆமாம், நீங்கள் அபிசாரை பார்க்க அடிக்கடி ஆஃபீஸ் வரும்போது நான் உங்களை நோட் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். நீங்கள் அபிசாரை விரும்பினது, இப்போ உங்கள் அம்மா ஆரியனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை கம்பல் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஷைலஜா அதிர்ச்சியாக கிஷோரை பார்த்தாள். கிஷோர், இது வரைக்கும் நீங்கள் என்னை நோட் பண்ணது கிடையாது. நான் உங்களை பற்றி எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பழைய மாதிரி இல்லைல்ல, ரொம்ப மாறி இருக்கீங்க என்று மென்னகை செய்தவன், எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் மனசில் யாருமே இல்லை. அந்த ஸ்பேஸை நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா? உங்கள் அம்மா எதிர்பார்க்குற அளவுக்கு நான் பெரிய பரம்பரை பணக்காரனோ கோடீஸ்வரனோ கிடையாது. ஆனால் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு, உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுற அளவுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வருமானம் இருக்குது. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று நேரடியாக தன் காதலை தெரிவித்தான். ஷைலஜா அதிர்ச்சியாக இவன் கூறுவதை கேட்டபடியே அமர்ந்திருந்தாள். யாருக்கு யார் என்பது நம் கையில் இல்லையே. இனி என்ன நடக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.